நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரம் தொடர்பான ஃபைல்கள் மாயமான விவகாரம் தொடர்பாக பிரதமர் விளக்கமளிக்க கோரி பார்லிமென்டில் பாரதிய ஜனதா கட்சியினர் கோஷங்களை முழங்கியதால் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தனியாருக்கு நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் 1.80 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த ஊழல் தொடர்பாக சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் வழக்கு தொடர்பான ஏராளமான முக்கிய ஆவணங்கள் நிலக்கரித்துறை அமைச்சகத்திலிருந்து மாயமாகி இருப்பது கடந்த வாரம் அம்பலமானது. பார்லிமென்டில் இந்த பிரச்சினையை பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் எழுப்பினர். அதேபோல தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தால் சபை முதலில் சிறிது நேரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடியபோது ஃபைல்கள் மாயமான விவகாரம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை முழங்கியதால் மீண்டும் இருமுறை லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. ஃபைல்கள் மாயமானது, ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு போன்ற பிரச்சினைகளால் ராஜ்யசபாவிலும் கடும் அமளி ஏற்பட்டதால் பகல் 12 மணிக்குள் 2 முறை சபை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு சபை மீண்டும் கூடிய போதும் ஃபைல்கள் மாயமானதற்கான காரணத்தை பிரதமர் விளக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் பிடிவாதம் காட்டினர். கடும் அமளிக்கிடையே நிலக்கரித்துறை அமைச்சர் ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் அறிக்கை தாக்கல் செய்தார். காணாமல் போன ஃபைல்களை கண்டுபிடித்து சிபிஐயிடம் ஒப்படைப்போம் என்று உறுதி கூறிய ஜெய்ஸ்வால், இந்த விவகாரத்தில் தன் மீது தவறு நிரூபிக்கப்பட்டால் எந்த தண்டனையையும் ஏற்க தயார் என்றும் கூறினார். இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த அருண்ஜேட்லி, ஃபைல்கள் மாயமாகவில்லை, திட்டமிட்டு மாயமாக்கப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா இடதுசாரி உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக தொடர்ந்து கோஷங்களை முழங்கியதால் ராஜ்யசபா மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பீகாரில் ரயில் மோதிய பயங்கர விபத்தில் பலியானவர்களுக்கு இரு சபைகளிலும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.